ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2ஆம் நிருபம், யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் வசனம். 2 John verse 3. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் யாருக்கு இந்த வாழ்த்துதலை சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, இந்த வாழ்த்துதல் யாருக்கென்றால் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. இங்கே யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார்? இந்த நிருபத்தை எழுதும்போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறாரே, யாருக்கு இந்த வாழ்த்துதலை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, என்றென்றைக்கும் நிலை நிற்கிற அந்த சத்தியத்தை குறித்து பேசுகிறார். சத்தியம் என்றைக்குமே மாறாது. உலகம் மாறலாம், இன்னைக்கு மனிதர்கள் மாறி போகலாம், உலகத்தின் வேஷங்கள் மாறி போகலாம், ஆனால் சத்தியம் ஒரு நாளும் மாறவே மாறாது. அதனால தான் சொல்றாரு, நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய. நம்ம கூட பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணி வருது. நம்ம சின்ன வயசில் குழந்தையா பிறந்ததுலேருந்து, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வயது 40 வயதாக இருக்கலாம், 30 வயதாக இருக்கலாம், 50 வயதாக இருக்கலாம், 60 வயதாக இருக்கலாம். உங்களோடு கூட பல காரியங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கும். உங்கள் குடும்பம், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய இனஜன பந்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள், எல்லாமே மாறி போகிற காரியங்கள் தான். அவைகள் எல்லாமே மாறி போகக்கூடியது. ஆனால் மாறாமல் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறதுமாக, என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கிற ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியம்தான். இந்த சத்தியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய ரைட்டிங்ஸில், அவர் எழுதின நிருபங்கள், அவருடைய சுவிசேஷம் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா 37 சத்தியம் 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 சொல்லி சத்தியத்தை குறித்து அதிகமாக அவர் அங்கே பறைச்சாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த சத்தியத்திலே நடக்கிற, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. இந்த அம்மாளு என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன், டு த எலெக்ட் லேடி அண்ட் ஹர் சில்ட்ரன். அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் என்று நம்ம தமிழில் வாசிக்கிறோம். இந்த எலெக்ட் லேடி யாரு அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு சபை. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தையும் சபையையும் ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு சமானமாக ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆதலால் இங்கே ஒரு உபத்திரமான காலகட்டத்தில் இந்த நிருபத்தை அப்போஸ்தலன் எழுதுனால பல போராட்டங்கள், உபத்திரம் அதிகமாய் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த பொழுது, கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான நெருக்கம் இருந்த நேரத்தில் இந்த நிருபத்தை எழுதினதுனாலே இங்கே சபையை ஒரு பெண்ணுக்கு சமானமாக இங்கே சொல்லுகிறார். அம்மாளு என்று சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளு. இங்கிலீஷ் பைபிளில் டு த எலெக்ட் லேடி அண்ட் ஹர் சில்ட்ரன். சில்ட்ரன்னா சபை விசுவாசிகள், அந்த சபையும் அந்த சபையின் விசுவாசிகளும். ஏனென்று சொன்னால் யோவான் அவருடைய நிருபத்தில் பல இடங்களிலே பிள்ளைகளே பிள்ளைகளே என்று சொல்லி விசுவாசிகளை பிள்ளைகள் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த இடத்துல பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் விசுவாசிகள், அந்த சபை. அந்த சபை எப்படிப்பட்ட சபை? சத்தியத்தின்படி, அது சத்தியத்தை அறிந்திருக்கிற சபை, சத்தியத்தின்படி நேசிக்கிற சபை, சத்தியத்தின்படி நடக்கிற சபையாக அந்த சபை இருந்தது. அந்த சபைக்கு தான் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்லுகிறார்? 3ஆம் வசனத்தில், பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும்
சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் உங்களோடு இருப்பதாக என்று நாம் பார்க்கிறோம். சத்தியத்தோடு எப்படி சொல்றாரு? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அநேக வாழ்த்துக்களை சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை, இரக்கம், சமாதானம், 3 காரியத்தை சொல்றார். கிருபை, இரக்கம், சமாதானம். இந்த 3ம் எப்ப கிடைக்குமா? சத்தியத்தோடும் அன்போடும் உங்களோடு இருப்பதாகும். சத்தியம் இல்லாம நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கிருபை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சத்தியத்தோடு தான் இணைந்திருக்கும். கிருபை சத்தியத்தோடு தான் இணைந்திருக்கும். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் பூமியிலே வாசம் செய்தார் என்று பார்க்கிறோம். எப்பொழுதுமே கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா சத்தியத்தின்படி நம்ம தேவனை அணுகும்போது தான் நமக்கு கிருபை, இரக்கம், சமாதானம் நமக்கு உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் இங்கே வாழ்த்துதல் சொல்லும்போது சொல்றாரு, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் உங்களோடு இருப்பதாக சொல்றார். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, சத்தியம் இல்லாமல் கிருபை கிடையாது. ஆதலால் இந்த அருமையான இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனத்தை சொல்றாரு, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த சபை சத்தியத்தில் நடக்கிற சபையாக இருந்ததினால் அந்த மூப்பனுக்கு, அதாவது யோவானுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நீங்களும் சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், சத்தியத்தை நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், சத்தியத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்பீர்களானால், நிச்சயமாக பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அருமையானது நல்ல நாளில் இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி தேவன் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் உங்களோடு இருப்பதாக என்ற வார்த்தையின்படி சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகள், சத்தியத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளைகள், சத்தியத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டென்று இந்த இடத்துல வாழ்த்துதல் சொன்ன அந்த வாழ்த்துதலின்படி வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது ஆண்டவரே கர்த்தாவே அப்பியாசப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்திக்காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.